வாடாமல்லி செடி பற்றின தகவல்கள் தாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாடாமல்லி எல்லாருக்கும் பரிச்சயமான செடியா இருந்தாலும், எந்த நர்சரியிலும் கிடைக்கிறது இல்ல. யார் வீட்டு தோட்டத்திலயும் பார்க்கவும் முடியல. அதிர்ஷ்டவசமா நாங்க போயிருந்த நர்சரியில ஒரே செடி, அதுவும் ஒரே பூவோட இருந்துச்சுங்க. நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரே மாசத்துல செடி முழுக்க பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம வீட்ல இருக்கிறது ஊதா நிறத்துல பூக்கிற பூச்செடிங்க. இதை தவிர ரெட், ஆரஞ்சு, ஒயிட் பூக்கள் கூட இருக்குங்க. நம்ம வீட்ல இருக்க செடியை பாருங்களேன், பெருசா நோய் தாக்குதல் இல்லைங்க. இலைகளும் பூக்களும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. பூக்கள் ரொம்ப சாஃப்டா இருக்குங்க. பூக்கள் எண்ணிக்கையில் அதிகமாகவும் வைப்ரண்ட் கலர்ஸ்லையும் பூக்கிறதால தேனீக்களையும் பட்டாம்பூச்சிகளையும் வெகுவாக ஈர்த்து தோட்டத்தில் இருக்க மற்ற பூச்செடிகளுக்கு கிராஸ் பாலினேஷன் நடக்கிறதுக்கு பேருதவியாக இருக்குங்க. இந்த செடிகள் பூக்கள் பூக்கக்கூடிய கீரை வகையை சார்ந்த செடிங்க. ஆனாலும் பெருசாக யாரும் கீரையை உணவுக்கு பயன்படுத்துவதா தெரியல. பூக்களை உணவுக்கு பயன்படுத்துறாங்க. அதனால பூக்கள் மருத்துவ பயனுள்ளதாகவும் கருதப்படுது. கொலஸ்ட்ரால் அளவை குறைப்பதற்காகவும் இதயம் சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்த நோய்களுக்கான மருந்தாகவும் இந்த செடியோட பூக்கள் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லிட்டு படிக்கிறோங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்கான மருத்துவ பண்புகளும் இந்த பூக்கள் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஹாப்பி நியூஸ் என்னன்னா, வாடாமல்லி பூக்களை கொண்டு நம்ம தேநீர், அதாவது டீ கூட ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடலாங்க, சங்குப்பு போல. இவ்வளவு நன்மைகளும் பயன்களும் இருக்கிற இந்த வாடாமல்லி செடியை நம்ம எவ்வளவா மிஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் நம்ம துப்புர மறந்துட்டோம் பாருங்க. அன்பு கூர்ந்து நீங்களும் எப்படியாவது தேடி பிடிச்சி இந்த செடியை உங்கள் தோட்டத்தில் வாங்கி வளர்க்க ட்ரை பண்ணுங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.